நம்ம 2 பேரும் கை கட்டி உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டானுங்க. மத்தவனுங்க எல்லாம் போய், "ஹேய் ஆர் யூ இன் யூரோப்பியன் ஃபுட்பால் மேன்?" கேக்குறானுங்க. நம்ம ஒண்ணும் பதில் வேற சொல்ல முடியறது இல்ல. கைய கட்டிட்டு உட்கார வேண்டியதா கால கொடுமையா ஆயிப்போச்சு. He proved to be beyond reach of the way how usually FSG operate. இந்த டயலாக் தான்டா. இந்த ஒரு டயலாக்கு தான்டா நாங்க வருஷம் விழுந்துகிட்டு இருக்கோம். அது இனிஷியலா வந்து கான்ட்ராக்ட் நெகோசியேஷன் பேச்ச ஆரம்பிக்கும் போது he was like ஓகே இல்ல லிவர்பூல் வாண்ட்ஸ் சாலா சொன்னால வந்து கொடுத்துருவாங்க, வந்து ஆஃபர் டெஃபினட்டா வந்துரும் அப்படி இப்படின்னு. அந்த கேம்ல நீங்க ஏன் வந்து he was frustrated அப்படின்னா, அப்பாஸ் வந்து he had let Salah know that by that point அந்த சவுத்தாம்ப்டன் கேம் வரும்போது வான் டைக் had got a contract offer, ரைட். வேற சாலாக்கு அது கொடுக்கல. ஸோ இன்னொரு பெரிய ஆஸ்பெக்ட் இன் வை சாலா வாண்டட் டு ஸ்டே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹிம் அண்ட் ஸ்லாட். அதாவது ஸ்லாட் வந்து he has managed to gain the respect of most of the squad and including the squad's key players. வெஸ்ட் ஹாம் பத்தி நீங்க எப்போதுமே பார்த்திருக்கீங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டேவிட் மாய்ஸ் மாதிரி அந்த சிட் பேக் அண்ட் கவுண்டர் டீமா இருப்பாங்க. அப்புறம் வந்து அதை வச்சு நல்ல 8th 6th முடிப்பாங்க, கான்ஃபரன்ஸ் லீக ஜெயிப்பாங்க. அப்புறம் வந்து இல்ல வி ஷுட் பி மோர் ப்ரோக்ரெசிவ்னு சொல்லிட்டு வந்து ஒரு 4 பிளேயரை வாங்குவானுங்க. டேவிட் மாய்ஸ் ப்ரோக்ரெசிவா இல்லைன்னா அவனை சாக் பண்ணுவானுங்க, வேற உள்ள கொண்டு வருவானுங்க. அவன் ப்ரோக்ரெசிவா ஆட ட்ரை பண்ணி இந்த டீம் என்னடா அறகுறையா இருக்கு, இப்போ ஃபுல் ப்ரோக்ரெஷனும் பண்ண முடியல, ஃபுல் கவுண்டர் அட்டாக்கும் பண்ண முடியல, திரும்ப 14th வந்து முடிப்பானுங்க. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். ஐ எம் பேக் அண்ட் சாலா இஸ் பேக். இன்னொரு 2 இயர்ஸ்க்கு பேக் கிடையாது, ஸ்டேஸ் சாலா ஸ்டேஸ் அப்படிங்கறத வந்து, அதாவது எல்லாரும் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் அனுப்பிச்சு அப்போ நீங்களும் சேஷும் சொன்னீங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரத்தான் செய்யும், சைன் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அன்னைக்கே எப்படி எல்லாரும் இது மாதிரி நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு புரியவே இல்லை. நாங்க எல்லாருமே போயிடுவான்னு நினைச்சோம். நீங்க 2 பேரும் தான் ஒரு 2-3 பேட் கேம் வரட்டும், வந்தாலே இந்த மாதிரி நடக்கும் பாருங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்க தான் சொன்னோமே, அவனுங்க வந்து எல்லா ஆட்டமும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் போதுதான். ஒரு 2 கேம் ஏதாச்சும் இப்படி அப்படின்னு ஆச்சுன்னா உடனே கையெழுத்து, எங்க பேப்பரை கொண்டான்னு கையெழுத்து போட்டுருவாங்க. நாங்க தான் சொன்னோம்ல. கரெக்ட். எல்லாம் டாக்டிக்ஸ், எல்லாம் டாக்டிக்ஸ். அதான் சொன்னேன்ல, இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். கௌதம் வந்து பிசினஸ் ஆஸ்பெக்ட் பாப்பாரு, நான் ஃபுட்பால் ஆஸ்பெக்ட் பாப்பேன். பெரிய 4 கப் நடத்திட்டு இருக்கேன் நானு. பிசினஸ் ஆஸ்பெக்ட் பாக்குறதுக்கு பிசினஸ் ஆஸ்பெக்ட் பாக்குறேன் நாம. பட் எப்படி இருந்துச்சு இந்த ஃபுல்லம் கேம் பத்தி பேச வேணாம், பட் எப்படி இருந்துச்சு பிரீஃபா மட்டும் நான் சொல்லிட்டேன். ஃபுல்லம் கேம் நடந்து முடிஞ்சோடனே சேஷாத்ரி எஸ்கேப் ஆயிட்டாரு, மக்கள் எல்லாம் வந்து பேஸ் பண்ண முடியாதுங்கிற கேப்ல அவர் அப்பவே ஓடிட்டாரு. நான் சொல்லிட்டேன் போன எபிசோட்ல, ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எழுதின லெட்டர் வரல, as I am suffering from fever னு எழுதினேனே, வந்துச்சு, பக்கமா வந்துச்சு. இந்த எபிசோடுக்கு மட்டும் நான் வரமாட்டேன், அடுத்ததுல பாத்துக்கலாம், இதுக்கு மட்டும் நீ விட்டுருங்கன்னு கதறதெல்லாம் வந்து சேர்ந்துச்சு. அதனாலதான் நான் வந்து தூரத்தை போய் இழுத்து வந்துட்டு அந்த எபிசோட செஞ்சு முடிச்சுட்டேன். ஆனா கலெக்டிவா எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண ஒரே விஷயம் வந்து, ப்ரோ இவங்களுக்கு கொழுப்பு வந்துருச்சு. எல்லா கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, இவங்களுக்கு கொழுப்பு வந்துருச்சு, 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் லீட்ல இருக்கும், பின்னாடி ஆர்சனல் தான் இருக்கிறாங்கிற கொழுப்புனால இவனுங்க ஆடிட்டு இருக்கானுங்க. என்னைக்காச்சும் ஒரு 2 கேம் இப்படிக்கா போச்சுன்னா முடிஞ்சு போச்சு மறுபடியும். அந்த மாதிரிதான் இருக்கு இவனுங்க அதை புரிஞ்சுட்டு விளாடுறானுங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு. பட் நம்ம டைம் அண்ட் அகைன் சொல்லியிருந்தோம், ஃபுல்லாமாவேலாம் வந்து கஷ்டமா தாண்டா இருக்க போகுது. அது நமக்கு அழகாலமா பார்த்துருக்கோம் அந்த கேம் எல்லாம். எப்பவுமே போய் பாயிண்ட் டிராப் பண்றதா ஒண்ணு நம்மளுக்கு புதுசு கிடையாது. அங்கெல்லாம் போய் பாயிண்ட் டிராப் பண்றது, பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருந்தா தான் ஆச்சரியம் அங்கெல்லாம். அதனால அது வந்து நடக்கிற கேம் தான். பட் ஆனாலும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து படு மோசம். அந்த கேம்ல வந்து அநியாயத்துக்குன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தானுங்க ஃபுல்லம்ல. அண்டு இந்த வாரம் வந்துட்டு, இந்த வாரம் எனக்கு அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. என்ன தெரியுமா ரொம்ப கடுப்பு, எப்பவுமே யூரோப்ல இருக்கிற நம்மளும் மேன் சிட்டியும் இல்லை, ஆனா நம்மள தவிர மீதி 4 கிளப் ஆடுறானுங்க. நம்மளது இப்படி 2 பேரும் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். என்னடா கால கொடுமை இது. எப்பவுமே நம்ம 2 பேரும் தானடா அங்க இருப்போம், நம்ம 2 பேரும் கை கட்டி உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டானுங்க. மத்தவனுங்க எல்லாம் போய் ஹேய் ஆர் யூ இன் யூரோப்பியன் ஃபுட்பால் மேன் கேக்குறானுங்க. நம்ம ஒன்னும் பதில் வேற சொல்ல முடியறது இல்ல, கையை கட்டிட்டு உட்கார வேண்டியதை கால கொடுமையா ஆகி போச்சு. என்ன கடவுள்ல அது அப்படிங்கிற மாதிரி. ஆனா எவ்வளவு கடுப்பு. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, வந்தாமா ட்ரைனிங்க பண்ணாமா மூடிட்டு போனாமான்னு இருக்கணும்ல. தாயக்கட்டு ஊட்டி விளாடுறானுங்களா ட்ரைனிங் காம்ப்ளெக்ஸ்ல. என்ன மண்டக்கணம் இருக்கணுங்களா. இங்க நம்ம உட்காந்துக்கிட்டு இவன் மத்தவனுக்குலாம் முட்டு கொடுத்துட்டு ஐயோ சாம்பியன்ஸ் லீக் இல்லையேன்னு கவலையில நம்ம உட்காந்துருக்கோம். மேட்ச் ஆட முடியல, பார்க்க முடியல.
சப்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மத்தவன் சண்டை போட்டு உட்காந்துட்டு இருந்தா இவனுங்க உள்ள வந்துட்டு டைஸ் உருட்டிக்கிட்டு தாய்க்கிற ஆடுறாங்க. நமக்கு எப்படி இருக்கு அந்த வீடியோலாம் பார்க்கும் போது, ஏன்டா பணத்தையும் வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு கோல்ரா பிஎஸ்சி கூட ஒத்த கோல்ரா அதை போட்டீங்களாடா இல்ல. ஒரு கோல் போட்டீங்க, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. அதைத்தானே சொல்ற, ஓம்ல ஒத்த கோல் இல்ல. அதாச்சும் ஒண்ணு அந்த கீப்பரை வந்து டெஸ்ட் அதுவும் இல்ல. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னடா அநியாயத்துக்குன்னு ஒரு வாரம் பூரா மத்த கிளப் எல்லாம் ஆடுறது இப்படி உட்காந்து கை கட்டிட்டு ஆமா சாமின்னு போடுற நம்ம நமக்கு வந்துருச்சு பாத்தீங்கன்னா நினைக்கும் போதுதான் கவலைக்காரமா இருந்துச்சு இந்த வாரம் பூரா. அநியாயம். ஆமா அநியாயம் தான், என்ன பண்றது. அதுவும் இந்த ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் ரியல் மேட்ரிட் அடிச்சு விட்டு பேசுறாங்க பாரு பேச்சு, நான் முடியல. ஆனா அதெல்லாம் பாராட்டியே அவனுக்கு என்ன கேமுங்க. அதுவும் அந்த 2 ஐயோ மான இந்த மாதிரி சூரஜ் வந்து போன எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, எல்லா பேசிட்டு கடைசியில் சூரஜ் சொன்னாப்ல இப்படி எல்லாம் டைட்டில் வின்னிங் டீம் பத்தி பேசுற மாதிரியா பேசிட்டு இருக்கோம். எத்தனை ஓட்டம் இருக்கு இந்த டீம்ல, என்னமோ நம்ம டைட்டில் வின் பண்ற போறோம்னு சொன்னா ஒரு வாயனாச்சும் நம்புவானா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த டீம்ல, இதையெல்லாம் சமாளிச்சு அடுத்த சீசன் நம்ம என்ன ஆக போறோமோவே தெரியல. இப்போ சாலா சைன் பண்ணிட்டான், அதை பத்தி வருவோம். சைன் பண்ணிட்டான், நம்ம ஆட்கள் இப்பவே நரேட்டிவ் ஆரம்பிச்சிருவாங்க. சாலாக்கு பணம் கொடுத்தனால அந்த வார்ச்சஸ்ட் மறுபடியும் நாங்க உள்ள எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னு மறுபடியும் வந்துடும். எப்படி ஒரு மாசத்துல அந்த நியூஸ் வெளியே வந்துடும். கரெக்டா நம்ம வந்து அப்பா சம்மர் வருது ரெடி ஆயிருச்சு பாரு, 5 பிளேயர் நடப்போம், ஒரே ஒரு பிளேயர் வாங்குவானுங்க. இதுதான் நடக்க போகுது. இல்ல நீங்க வேணா பாருங்க, ஆல்ரெடி லைட்டா அப்படி அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சூரஜுக்கு முன்னாடி எபிசோடு நம்ம பேசணும் தெரியுமா, லியம் டெலாப் பத்தி என்ன எடுப்போமா இல்லையா, நம்ம ஆல்ரெடி வந்துருச்சு. நேத்தும் முந்தா நேத்தா அத்லெட்டிக்ல ஆர்டிகல் வந்திருக்கு லியம் டெலாப் பத்தி. அதுல வந்து எல்லா கிளப்பும் போட்டிருக்கான், மேன் யுனைடெட் ஆர் ஆஃப்டர் ஹிம், சிட்டி ஆஸ் அ பைபேக் கிளாஸ், போன்மத் இஸ் நாட் ஆஃப்டர் ஹிம், ஏன்னா அவங்களுக்கு எவானில்சன் ஆல்ரெடி இருக்கான். அப்படி இப்படின்னு 1008 கிளப். கடைசியில ஒரு 2 லைன் மென்ஷன் பண்ணிருக்கான், என்ன தெரியுமா, லிவர்பூல் அண்ட் ஆர்சனல் ஆர் லுக்கிங் எல்ஸ்வேர். அவ்வளவுதான், அதோட க்ளோஸ். ஆமா அவ்வளவுதான். பிரீமியர் லீக்ல இருந்த ஒரு ஃபார்வர்டியோ வெளிய வாண்டன்னு சொல்லி வேற எங்கேயாச்சும் பாக்க என்ன இவங்க எல்லாம் நமக்கு என்னமோ தெரியாத மாதிரி பாதி பேர் என்னமோ நம்ம வந்துட்டு எஃப்எஸ்சியை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு எஃப்எஸ்சி நம்ம தான் கரை சேர்த்துற மாதிரி வேற பாதி பேர் நம்ம திரிட்டு இருக்காங்க. யோ இந்த கிளப்ப 15 வருஷமா இந்த மனுஷன் நான் 13 வருஷமால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்யா, எங்களுக்கு இவங்களை பத்தி நல்லா தெரியும். அதாவது எல்லாம் இந்த ரைவல் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கௌதம் ப்ரோ வார்செஸ்ட் வருதாமா, யோ அந்த வார்செஸ்ட் நாங்க ஏப்ரல் மாசம் பார்த்ததோட சரி, வருஷம் ஜூன் மாசம் வந்தா அந்த வார்செஸ்ட் இருக்காது, அது எங்க போகுது யாருக்குமே தெரியாது. ஏப்ரல் மாசம் மட்டும்தான் வெளியே வரும். கரெக்டா இந்த மே கடைசிக்கு வருவோம். we have to reinforce many options, so Jude Bellingham is not possible நானுங்க. சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு 4 மிட்ஃபீல்டர் வாங்கிட்டு வந்தோம். போன வருஷம் நியூ மேனேஜர் has come in, he wanted to look at the players before what we have before we go and get other players நானுங்க. சரி ரைட்ரா இந்த சம்மர் FSG had to renew Mohamed Salah and Virgil van Dijk's contract. They are already on high wages, so FSG decided to go against the war chest and go for signings that will improve with what they already have. அப்படி மானுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வரும், டாப் சைனிங் அவைலபிளா இல்லன்னு மார்க்கெட்ல ஒரு ஓல் வரும் பாருங்க, அந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். எல்லாமே நான் ஏத்துக்குவேன். நம்ம டீமை டெவலப் பண்ண முடியாத பிளேயர் மார்க்கெட்லயே இல்லையுமானுங்க. லிவர்பூல் were very particular about Alexander Isak, and when Newcastle said they wanted 300 million for him, Liverpool said no. அவ்வளவுதான். He proved to be beyond reach. He proved to be beyond reach of the way how usually FSG operate. இந்த டயலாக் தான்டா, இந்த ஒரு டயலாக்கு தான்டா நாங்க வருஷம் விழுந்துகிட்டு இருக்கோம். இத சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போ, நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம பால் ஜாய்ஸ் ஒரே வார்த்தை ஒரே ட்வீட் தான் போடுவான், FSG சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோஸ் க்ளோஸ்டுமா. என்னன்னு பார்த்தா ஜூன் மாதிரிதான் இருக்கும். டேய் இப்பவே வாடா, என்னடா நடத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரே ஒரு ட்வீட்டா போடுவான், மொத்தமா முடிச்சுட்டு கிளம்பிடுவான். அதாவது இன்னைக்கு டேட் நம்ம ரெக்கார்ட் பண்றது வந்துட்டு 11ஆம் தேதி ஏப்ரல், 11th ஏப்ரல். நம்ம சட்டையில போட்ட 11ஆம் நம்பர் இது ரெனியூ பண்ணிட்டான். நம்ம ஆட்கள் ஆரம்பிச்சாங்க காலையிலேயே, இன்னைக்கு டேட் 11/4, 11 ரெனியூவல் 4 ரெனியூவல்னு வந்தா நம்ம ஜாய்ஸ்
நோ டுடே விஜய் வேன் டைக் இஸ் நாட் கோயிங் டு சைன். டேய் யாரா கேட்டா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கு விடுறியாடா? 2 நிமிஷம் தான். இவனுக்கு யாரு போய் சொல்றாங்கன்னு தெரியல, வந்துடுறான் ட்வீட் தூக்கிட்டு. நோ டுடே வர்ஜில் வேன் டைக் வில் நாட் சைன். டேய் கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்கு இந்த லிவர்பூல் ஃபேன்ஸ் கொடுக்கறதுக்கு மத்தவங்க தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓனரே கொடுக்க மாட்டேங்கிறான், நீயாச்சும் கொடுக்கலாம்டா. நோ நோ நோ, ஒரே ட்வீட் மொத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடறான்னு போயிடுறான் அவன். இதெல்லாம் நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில மத்த ஃபேன்ஸ் கூட சண்டையையும் போட்டுக்கிட்டு இந்த கிளப்பை சப்போர்ட்டும் பண்ணிட்டு கணக்கில்லாம, அதாவது சரியான ட்வீட் நம்பால் தான், நான் சொல்லியே ஆகணும். டாமினிக் சோபோஸ்லா இஸ் த நுண்ணியஸ்ட் ஆஃப் மிட்ஃபீல்டர்ஸ். சதுரிட்டேன் நான். ஒண்ணும் என்னால பதிலே சொல்ல முடியல. நான் அது ஒத்துக்க மாட்டேன். டாமினிக் சோபோஸ்லா இஸ் த நுண்ணியஸ்ட் ஆஃப் மிட்ஃபீல்ட், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு கேண்டிடேட் இருக்கான் நுண்ணியஸ்ட் ஆஃப் மிட்ஃபீல்டுக்கு. என்னது? நம்ம டீம்ல இல்லனா ரியல் மெட்ரிட்ல இருக்கான் ஒருத்தன். ரியல் மெட்ரிட்ல நுண்ணியஸ்ட் ஆஃப் ஜூட் பெலிங்ஹாம். ஐயோ இல்ல அது எங்கேயோ நான் பார்த்தேங்க. என்னது, ஜூட் பெல்லிங்ஹாம் has made the art of working a lot without doing anything. என்னடா சொல்றான்? working a lot without doing anything. ஐயோ எவன் போட்டான்னு தெரியல. அது பார்த்தா அது போறாதுக்கு அது இன்ஸ்டாகிராம் ரீல் இல்ல, சோ அதனால பேக்ரவுண்ட்ல கிளிப் ஓடிட்டு இருக்கு. இவன் ஆடியோ வாய்ஸ் ஓவர், ஆனா பின்னாடி கிளிப் ஓடிட்டு இருக்கு. இங்க ஓடுறான், இங்க இருந்து அங்க ஓடுறான், ஒரு ஃபவுல பண்றான், அத பண்றான், இத பண்றான், ஆனா போடுங்க பாஸ் போட மாட்டேங்கிறான், ஒரு ஷாட் எடுக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி ஒரு 2 கேம் நம்மளுக்கு கிடைக்கும் அவனை பத்தி திட்டுறதுக்கு. அங்க நம்ம திட்டிரணும், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பேச முடியாது அவனை பத்தி. இல்ல பியூட்டி என்னன்னா, அந்த வாய்ஸ் ஓவர் இன்னும் போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், கார்னர் கேலகர் டஸ் தி சேம் திங் but he is called out for it, ஆனா we refuse to call out Jude Bellingham. Is this English fans bias அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். வேற என்ன பையனா? கார்னர் கேலகர் இங்கிலீஷ் தான், அதுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. ஐயோ என்னத்த சொல்றது. ஆனா அவ 2-3 பேர் நம்ம ட்விட்டர், மறக்காம ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாம் இங்க இருக்கும்பா, எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதுலதான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க என்கிட்ட. இந்த கௌதம் ப்ரோ, இனிமேல் நீங்க யாருக்கும் முட்டு கொடுக்காதீங்க, ஏன்னா நீங்க கொடுத்து நீங்க தான் அசிங்கப்படுறீங்க. அவனுங்க ஜாலியா தான் விளையாடிட்டு போறானுங்க, நீங்களும் சேர்த்து எல்லாம் பேசிட்டு உங்களே தான் வந்து சேர்த்து அடிச்சுட்டு போறானுங்க. எவனாச்சும் வந்து அதுக்கு வருத்தப்பட்டு ஆடுறானுங்களா ஒழுங்கா, நீங்க முட்டு கொடுக்கறது நிப்பாட்டிருங்க அப்படின்ட்டாங்க நம்ம ஆட்கள் மொத்தமாவே. ஆமா ஆமா. பட் எனிவே சாலா சைன்ஸ் சொல்லுங்க. இல்ல இந்த எபிசோடோட மெயின் டாபிக் அதுதான். இது வெஸ்ட் ஹாம் ப்ரீவியூவும் இருக்கு எண்டிங்ல. மெயின் டாபிக் வந்து சாலாவோட கான்ட்ராக்ட் ரினிவல். ஸோ இன்னைக்கு காலையில், அதாவது 11ஆம் தேதி ஏப்ரல் காலையில் அனௌன்ஸ் பண்ணாங்க 2 இயர் நியூ டீல். அமௌண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணலையா, எவனோ ஒருத்தன் புரளி கிளப்பி விட்டான் 20 மில்லியன் கான்ட்ராக்ட் அப்படி இப்படின்னு. 20 மில்லியன் கான்ட்ராக்ட்லாம் இல்லை, ஏன்னா 20 மில்லியன் நீங்க கான்ட்ராக்ட் வீக்லி வேஜஸ்ல இது பண்ணீங்கன்னா ஏதோ 192K என்னோட வருது இது. ஸோ ஐ மீன் ஃபார் 2 இயர்ஸ் 20 மில்லியன்னாக்க, ஸோ வருஷத்துக்கு 10 மில்லியன் அப்படி வச்சுருந்தோம்னா. ஸோ ஆக்சுவலி இது என்னன்னாக்கே மேபி அப்போ வந்துட்டு இயர்லி 20 மில்லியன் போட்டா கூட 380K வருது. மேபி அப்படியோ மேபி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். பட் அதுதான் டெலிகிராஃப்ல என்னவோ போட்டிருந்தான். பட் ஆக்சுவலி வந்து யாருமே அமௌண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணல, என்ன அமௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாது. But can we expect that numbers ஒரு 375K 380K? I think so. ஆனா ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, he has not taken a pay cut. ஸோ அப்படி இருந்தா மினிமம் பேர் மினிமம் அதே கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தா கூட 350க்கு கீழே இருக்காது. ஸோ அதுதான். ஸோ 375 380 வந்து இட் மேக் சென்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதான் இன்னும் 2 இயர் டீலு. நிறைய அத்லெட்டிக்கில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஒன்று வந்து, அதாவது லாஸ்ட் 1 இயராக என்ன நடந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அந்த ஆர்டிக்கல். முடிஞ்சா நம்ம வியூவர்ஸ்டையும் சொல்லுங்க. மேபி அந்த லிங்கை வந்து இது டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறோம். ஆனா அது பெய்டு ஆர்டிக்கல், உங்களால ஃப்ரீயா பார்க்க முடிஞ்சா நீங்க படிச்சுக்கங்கப்பா. பட் அதில் நிறைய இருக்கு. ஸோ நிறைய விஷயம் இருக்கு. அதாவது அந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது தான் தெரியுது கான்ட்ராக்ட் நெகோசியேஷன்னா எவ்வளோ தூரம் ஏஜென்ட் எல்லாம் எப்படி யோசிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 2-3 கீ மூமெண்ட்ஸ். அதாவது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ராமி அப்பாஸ் வந்து he had a lot of concerns. அதாவது இனிஷியலாக வந்து கான்ட்ராக்ட் நெகோசியேஷன் பேச்சு ஆரம்பிக்கும் போது he was like okay, இல்லை லிவர்பூல் வாண்ட்ஸ் சாலா, ஸோ அதனால வந்து கொடுத்துருவாங்க, வந்து ஆஃபர் டெஃபினட்டாக வந்துடும் அப்படி இப்படின்னு. அண்டு இதில் என்ன இதுனாக்க, அப்பாஸ் வந்து he has always dealt with அந்த கார்டன், யாரவன் இப்போ ஃபுல் நேம் எனக்கு மைக் கார்டன். இது வரைக்கும் கான்ட்ராக்ட் இன்வெல்ஸ் பண்ணதெல்லாம் மைக் கார்டன் தான். அண்ட் he said he likes dealing with மைக்கேல் எட்வர்ட்ஸ். பட்
ஃபைனல் சே வந்து எப்போதும் மைக் கார்டன்ட்ட தான் இருக்கும். ஏன்னா ஹி ஹாஸ் டு சைன், ஹி இஸ் இன் சார்ஜ் ஆஃப் எஃப்எஸ்ஜி மணி பேசிக்கா. ஸோ அதனால ஹி ஹாஸ் டு சைன் ஆஃப்னு சொல்லிட்டு மைக் கார்டனோட டீலிங் வந்து ரொம்ப லைக் ப்ரொஃபஷனலாக இருக்கும் அண்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எழுதியிருக்காங்க. நிறைய நெகோசியேஷன் வந்து ஜென்ரலா வந்து இட் ஃபெல்ட் லைக் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங். அதாவது அவன் என்ன எழுதியிருக்கான், ஆனா இப்ப மைக் கார்டன் இல்லல்ல, இப்ப வந்து இவனே தானே சிஇஓ. ஆமா ஆமா, இது ரிச்சர்ட் ஹியூக்ஸ், மைக்கேல் எட்வர்ட்ஸ் அவங்களோட தான். ஸோ இது எட்வர்ட் தானே சிஇஓ இப்போ. ஆமா இல்ல, இது வரைக்கும் பண்ண எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் யூ லைக் டீலிங் வித் மைக் கார்டன். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து ரிச்சர்ட் ஹியூக்ஸ் வந்து ஜாயின்ட் நம்ம கிளப் அண்ட் லாஸ்ட் ஜூலைல வந்து அப்பாஸ்ட ஃபர்ஸ்ட் ஃபோன்ல பேசியிருக்கான். மாதிரி வந்து நான் தான் லிவர்பூல் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இனிமே. பட் ஆனா அப்போ வந்து சிஇஓ இல்ல ரிச்சர்ட் ஹியூக்ஸ் ஸ்போர்ட்டிங். ஓ ரிச்சர்ட் ஹியூக்ஸ், சரி சரி சரி. ஸோ அப்போ வந்து ஹியூக்ஸ் வந்து ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு மேனேஜ். ஏன்னா வந்து புது மேனேஜர் உள்ள வரான், ஆர்னி ஸ்லாட்டு. ஸோ அதுக்கான சப்போர்ட் ஸ்டாஃபோட கான்ட்ராக்ட்ஸ் அது இதெல்லாம், ப்ளஸ் வெர்ஜில், ட்ரெண்ட், சாலா அவங்களோட கான்ட்ராக்ட்ஸ் ரினியூவல்ல இருக்கு. ப்ளஸ் லைக் நிறைய இருந்தது பேசிக்காக மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் போத் சைட்ஸ் அப்படின்னாக்கா, இனிஷியலாக இந்த கான்ட்ராக்ட் நெகோசியேஷன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது சாலா சைட்லேருந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் லிவர்பூல் வந்து, ஏன்னா அது கிளியர், தட் வாஸ் கிளியர். இட் வாஸ் கிளியர் டு அப்பாஸ் அண்ட் இட் வாஸ் கிளியர் டு இது. அதுல ஆர்டிகல் கடைசியில ஒரு எதுன்னு சொல்லிருமா, அப்பாஸுக்கு வந்து சாலா எங்க பிளே பண்றாங்கிறது he has no emotional attachment to that club. அப்பாஸுக்கு பட் he wants the best deal for Salah, and if Salah wants to stay in Liverpool, அது அங்கதான் he will look for the best deal அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இருக்கு. இதுல என்னன்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3 பேரோட கான்ட்ராக்டும் தே ஆர் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். அலெக்சாண்டர் ஆர்னால்ட் வந்து அன்லைக் வான் டைக் அண்ட் சாலா இஸ் இன் இஸ் mid-20s and he had a very strong interest from Real Madrid லாஸ்ட் சம்மர்லேருந்தே. ஸோ அது வந்து இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு சாலா அண்ட் வான் டைக். ஏன்னா வான் டைக்கும் சாலாவும் வந்து தேர் இன் தேர் mid-30s ஏஜிங் பிளேயர்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இது வந்து லிவர்பூல் சைட்லேருந்து என்னன்னாக்க, வி வாண்ட் டு கீப் சாலா, we will do anything for it, but at the same time நம்ம வந்து அந்த வேஜ் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேஜ் ஸ்ட்ரக்சருங்கிற பேச்சு வரும்போது இதில் யாரோட கான்ட்ராக்டை ஃபர்ஸ்ட் ரினியூ பண்ணுறது, அண்ட் இது வந்து திஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் லேட்டர் ஆன் இந்த சாலா அண்ட் அப்பாஸுக்கு. என்னன்னாக்க அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எனி ஃபேமஸ் டீம் எடுத்துட்டீங்கன்னா தி ஸ்ட்ரைக்கர் இஸ் த ஸ்டார் மேன் ஆர் அந்த கோல் ஸ்கோரர். அவங்க இந்த ஆர்டிகல் என்ன எக்ஸாம்பிள், அப்பாஸ் என்ன எக்ஸாம்பிள் அப்பாஸ் கொடுக்கல, பட் அப்பாஸோட க்ளோஸாக இருக்கிறோம் வாட் ஹீ யூஸ்ட் as an எக்ஸாம்பிள்ங்கிறது வந்து அந்த ஏசி மிலான் டீம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மால்டினி வாஸ் கேப்டன் அண்ட் மால்டினி இஸ் அ மிலான் ஐகான். ஆனால் ஷெவ்சென்கோ ஆல்வேஸ் காட் பெய்ட் மோர் தென் மால்டினி. ஸோ அதை தான் இவன் எக்ஸாம்பிளாக வச்சு இவன் என்ன சொன்னா, Virgil may be the captain, Virgil may be a Liverpool icon, but equally Salah is a Liverpool icon, and Salah, because he is the one scoring the goals, he deserves to be paid more. அப்படினா அப்பாஸ். ஓகே, அப்பாஸ் சொல்றேன். And Liverpool ஓட பெர்ஸ்பெக்டிவ் மாதவன் என்ன சொன்னாரு? மாதவன் என்ன சொன்னாரு? இல்லையா, யாராச்சும் கமெண்ட்ல கேட்பாங்க, அதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன்னா வேலை முடியுது, நீ கண்டினியூ பண்ணுங்க. ரைட், ஓகே. அடுத்து லாஸ்ட் ஒரு 10 செகண்ட் நடக்கலன்னு நான் நம்புறேன். சரி சரி, ஓகே. இல்ல, ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து அப்பாஸ் வந்து இது பண்ணா, அண்ட் லிவர்பூல் சைட்ல இருந்து அவங்களுக்கும் இது தெரியும், அதாவது சாலாக்கு தான் they have to pay more money. ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து எல்லா கிளப்லயும் நடக்கணும் இல்லைங்க. எப்பவுமே வந்து இப்ப CR7 இருக்கும்போது CR7 கேப்டனால இல்ல யுனைடெட்லயே ரியல் மேட்ரிட்ல வாட் எவர், பட் he was obviously paid the maximum ல அந்த மாதிரி. ஆமாமா, அதுல டவுட் இல்ல, இது எல்லா கிளப்லயும் நடக்கிறது தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. லிவர்பூலுக்கும் இது தெரியும், அந்த எஃப்எஸ்சிக்கும் இது தெரியும். பட் ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, எஃப்எஸ்சியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து they wanted Salah's contract to be finalized the last. ஏன்னா சாலாவுக்கு வந்து நீ 350, சப்போஸ் இப்போ 380K கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஓகே. இப்போ வெர்ஜிலுக்கு வந்து சப்போஸ் யூ ஆர் கிவிங் ஒன்லி 250னாக்க, சாலாவோட கான்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் சைன் ஆச்சுன்னா வெர்ஜில் அதை பார்த்துட்டு அவன் இன்னும் ஜாஸ்தி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேக் சென்ஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் நான் யோசிக்க கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு கிளப்பும் அதை யோசிச்சாங்க. ஸோ அதனால தான் நீங்க வந்து அந்த சவுத் ஆம்டன் கேம் ஞாபகம் இருக்கா, 3 சாலா 2 கோல் அடிச்சுட்டு வந்து ஒரு போஸ்ட் கேம் இன்டர்வியூ கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து மை மோர் அவுட் தன் இன், இப்ப கூட அந்த போஸ்ட்ல கூட மோர் இன் தன் அவுட், அது பேஸ் பண்ணிடாது. அந்த கேம்ல நீங்க ஏன் வந்து he was frustrated அப்படின்னா, அப்பாஸ் வந்து he had let Salah know that by that point அந்த சவுத்தாம்ப்டன் கேம் வரும்போது வான் டைக் had got a contract offer, ரைட். வேற சாலாக்கு அது கொடுக்கல.
ஓகே. சாலா வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னடா எனக்கு அப்பாஸும் சாலாவும் they were frustrated. என்னடா எனக்கு மட்டும் கான்ட்ராக்ட் வரல, வர்ஜில்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு. அப்போ ஐ திங்க் பை தட் பாயிண்ட் ஈவன் ட்ரெண்ட் had got a first offer. சாலா வாஸ் லெஃப்ட். என்ன சொல்றது, டு தே வேல்யூ மீ, அந்த டைப் ஆஃப் கொஞ்சம் ஒரு டவுட்ஸ் வர ஆரம்பிச்சது. பட் in a way it was also seen as a good thing. ஏன்னா அப்பாஸ் வந்து he was like okay, Liverpool are moving towards something and he said okay, February start, அதாவது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரி தான் வந்து ஹார்ட் டெட்லைனாக வச்சுப்போம். அதுக்குள்ள if there was no progress நாக்க, if Liverpool had not tabled a first offer நாக்க, Salah was seriously looking, will start seriously looking at other clubs. ஏன்னா இதில் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்பாஸ் என்ன சொன்னால், ஜான்வரியில் வந்து ஸ்பான்சர்ஸ் ஸ்டார்டட் கெட்டிங், சாலோட அந்த பர்சனல் ஸ்பான்சர்ஸ்லாம் தே ஸ்டார்டட் கெட்டிங் ஆங்ஷியஸ். அடுத்த சீசன் இவன் எங்கே இருக்க போகிறான், லிவர்பூல்ல இருப்பானா இல்லை அவனோட டீல்ஸ் எல்லாம் எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு பொறுத்து இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆமா, வாவ் எவ்வளவு விஷயம் இருக்குல்ல. ஆமா ஆமா. அண்ட் அப்பாஸ் வந்து he started considering other offers, other like யோசிக்க ஆரம்பிச்சான் ஜான்வரியில. லைக் ஒரு கான்கிரீட்டா எதுவும் இது பண்ணல, பட் யோசிக்க ஆரம்பிச்சான். he said okay, லீக் 1 பாரிஸ்க்கு போனோம்னாக்க எக்ஸ்போஜர் கிடையாது பிரீமியர் லீக் அளவுக்கு. ஸோ இவ்வளோ டீல்ஸ் இருக்குமாங்கிறது தெரியாது. அண்ட் இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, ஐ திங்க் மிட் ஜான்வரியில அந்த பிரசிடென்ட், பிஎஸ்ஜியோட பிரசிடென்ட் வந்து he said we are not pursuing சாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்கு. சவுதிக்கு போனோம்னாக்க சாலாவோட லைக் ஓகே மணி வைஸ் வந்து they'll be able to match the Premier League. பட் ஆனா சாலா மேட்ச் இல்ல, they'll give double the Premier League. இல்ல மினிமம் நான் சொல்றேன், மினிமம். ஸோ ஏன் சவுதி வேண்டாம்னா, அப்பாஸ் மோர் தென் அப்பாஸ் வந்து இது வந்து சாலாவோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் டு ஸ்டே இன் இங்கிலாந்து. ஏன்னா சவுதிக்கு போனால் ஃபேமிலி லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு. ஏன்னா இப்போ இல் பி அ பர்சனாலிட்டி அங்கே. வேற இங்கே வந்து ஒன் ஆஃப் த திங்ஸ் he felt was மாதிரி என்னோட ஃபேமிலி வந்து தே ஆர் வெரி ப்ரைவேட் அப்படின்னு, இங்கே யாரும் பாதர் பண்றது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களை வந்து ஸ்கூல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போக வேண்டாம் அப்படின்னு. அது ஒரு பெரிய ஃபேக்டர். லைக் ஃபேமிலி இஸ் அ பிக் திங் சாலாக்கு. ஸோ விச் he felt சவுதியில் வந்து மேபி an issue. பட் அந்த ஜான்வரி அந்த ஹார்ட் டெட்லைன் நான் ஃபெப்ரவரி சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடி லிவர்பூல் had put in a first offer சாலா. ஆமா, டிசம்பர் டைம்ல என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். டிசம்பர் டைம்ல தான் we put in a first offer. So soon after the Southampton game ன்னு நினைக்கிறேன். We put in a first offer and we said okay, மேபி இது டீல் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் வந்து மேக்கிங் தி எண்ட்ஸ் மீட், அவ்வளோதான். ரொம்ப ப்ரீஃபாக சொல்லணும்னா அதுதான். பட் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னாக்க, ஸோ he said okay, அப்பாஸ் வந்து when he was considering other options, சவுதியும் வேணாம் இதுவும் வேணாம், ஸோ வாட் இஸ் லெஃப்ட், அதர் கிளப்ஸ் இன் இங்கிலாந்து. சாலா வந்து he didn't want to tarnish his reputation by saying ரைவல்ஸ்ட்டு போவேன் அப்படின்னு. ஸோ சிட்டி யுனைடெட் இமீடியட்லி அவுட். ஓகே, ஒரு கிளப் தட் நாட் ஒரு சீரியஸ் கன்சிடரேஷன் இல்லை, ஒன் கிளப் வேர் இதில் என்ன போட்டிருக்குன்னா தட் he felt like he had unfinished business was Chelsea. ஸோ சாலா வந்து, பட் செல்சி வந்து என்ன ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அப்பாஸுக்கு, இஃப் செல்சி வாண்டட் சாலா ஆர் இஃப் சாலா வாண்டட் டு கோ டு செல்சினா அந்த ஆஃபர் வந்து இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் செல்சி. அது ஒன்று. அண்ட் அது செல்சிட்டு வந்து வருமானு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா செல்சியோட பாலிசி வந்து டு சைன் யங்கர் பிளேயர்ஸ் இப்போ, நாட் டு சைன் சம்மன் ஹூ இஸ் 32 or 33. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது செல்சிட்டு இருந்தும் வருமான டவுட் இருந்துச்சு. பட் இஃப் he had joined another club in England, இது வந்து என்னோட ஒப்பீனியன், ஆர்டிக்கல் இல்லை, இட் வுட் ஹவ் பின் செல்சி. அதுதான் லைக் இதுல இருந்து தெரியுது. அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னாக்க, சாலா வந்து he wants to stay at Liverpool, love of the club அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஒரு பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த Ballon d'Or winners over the last decade, except for Rodri, லாஸ்ட் இயர் ஜெயிச்ச ராட்ரியை தவிர எல்லாருமே வந்து they've won Ballon d'Ors in mid-30s. So Salah feels like, of course it's slightly biased, ஏன்னா மெஸ்ஸி ரொனால்டோ வந்து they entered their 30s அப்போ last 10 years. So அது இருக்கு. But so Salah felt like if he led Liverpool to trophies naka, Champions League or Premier League or whatever it is, he had a shot at winning the Ballon d'Or. I mean, he could become like ஒரு Modric, Messi, Ronaldo type, like he could become another Ballon d'Or winner அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஒரு இது இருக்கு. அண்ட் வேற என்ன எழுதியிருக்காங்க, அப்பாஸ் வந்து he had என்ன சொல்றது, 2 years பேக் எக்ஸ்டென்ஷன் போது
ஐ திங்க் எட்வர்ட்ஸுக்கும் அப்பாஸுக்கும் லைக் ஏதோ இதுன்னு இல்லை, லைக் ஐ டோன்ட் திங்க் தே ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஈச் அதர். பட் ஐ மீன் இட்ஸ் ஓகே, தே காட் த டீல் டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அதுதான். ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் ஃபுல் ஆர்டிக்கல் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, பட் 4 வாட்டி தான் வந்து ரிச்சர்ட் ஹியூக்ஸ் ஹஸ் மெட் அப்பாஸ் பர்சனலாக. 3 times பிஃபோர் 2024 எண்டு, ஒன்ஸ் இன் 2025. ஸோ அண்ட் இது வந்து என்னன்னாக்க ஃபேன் ப்ரெஷர் அண்ட் இன்னொரு பெரிய ஆஸ்பெக்ட் அது சொல்லணும், இது சொல்லியே ஆகணும். ஸோ இன்னொரு பெரிய ஆஸ்பெக்ட் இன் வை சாலா வாண்டட் டு ஸ்டே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹிம் அண்ட் ஸ்லாட். அதாவது ஸ்லாட் வந்து he has managed to gain the respect of most of the squad and including the squad's key players. அதாவது வெர்ஜிலோட ரெஸ்பெக்ட் and the nature of that என்ன சொல்றது bond that he had built with Salah and with Virgil இந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து they felt like வந்து இதுல என்ன போட்டிருக்காங்க, லிவர்பூல் ஸ்குவாட் உள்ள the feeling was that Salah would inevitably sign அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். சேம் திங் வித் வெர்ஜில். நைஸ்ல, இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் இல்லைங்க. ஆமா, see இப்ப ஆர்னே ஸ்லாட் வந்து he's coming to Liverpool, he's not a big name, obviously he's won the Eredivisie once, அதுக்கப்புறம் அந்த கப்பை போன வருஷம் ஜெயிச்சாரு, பட் ஸ்டில் he's a relatively unknown name. இது இட்ஸ் நாட் லைக் புண்டஸ்லீகால வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, லாலிகால வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் பிரீமியர் லீக் வராருங்கிற நேமே கிடையாது, ரைட்? And when he comes into a club like Liverpool after Klopp, it is necessary that he gains the respect of Salah and Van Dijk. That's foremost first. ஏன்னா the senior most players in the squad who've already won multiple titles with Liverpool, அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிற பிளேயர்ஸ் வந்துட்டு who are playing really well, who are going into the last year of their contract, and you get a new managerங்கும் போது we've seen multiple players go astray. அட போடா, லாஸ்ட் இயர் ஆஃப் த கான்ட்ராக்ட் நான் எப்படி ஆடினா என்ன, புது மேனேஜர் வேற வந்திருக்கான், நான் பிஎல் ஜெயிச்சிட்டேன், சிஎல் எல்லாமே நான் ஜெயிச்சிட்டேன், நான் இந்த ஒரு சீசன்ல என்னத்தை நான் ப்ரூவ் பண்ணி என்ன பண்ணிட போறேன் நான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போற பிளேயர்ஸ் லட்சக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க. ஆமா ஆமா கரெக்ட். இந்த மாதிரி மைண்டை வச்சுட்டு நான் பண்றேன்டா, நான் ப்ரூவ் பண்றேன், எனக்கு லாஸ்ட் இயர்னா பரவாயில்ல, லாஸ்ட் இயர் நான் ட்ரோஃபியோட போகணும்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ற மக்கள் இருக்கணுங்கிறது வந்து பேர்லி கைவிட்டு எண்ணலாம். ஆமா ஆமா கரெக்ட். இந்த காலத்துல கரெக்டா, அதுவும் நியூ மேனேஜர். ஆமா சரி, பழைய மேனேஜரே கண்டினியூ பண்றாரு, பழைய மேனேஜருக்கு லாஸ்ட் இயர் அப்படின்னா கூட வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் இருக்கு, ஓகே இந்த மனுஷன் நம்மளுக்கு நிறைய பண்ணிருக்காப்ல, நம்ம திரும்பி பண்ணி அனுப்பிச்சுடணும் அப்படின்னு. யாருன்னே தெரியாத ஆளு, நான் இவருக்காக நான் என்ன பண்ண போறேன், நான் என்னோட வாழ்க்கை அதுமே பார்த்துட்டு நான் அப்படியே போறேன்னு சொல்லிட்டு போலாம். பட் திஸ் ஷோஸ் மெச்சூரிட்டி ஆன் போத் சைட்ஸ். இப்போ இந்த வருஷம் வந்து சாலா இன்சேன் நம்பர்ஸ் வச்சிருக்கான்னா ஹியூஜ் கிரெடிட் ஆல்சோ கோஸ் டு ஸ்லாட். அதுக்கு ஆமா இல்ல, இத வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சாலாக்கு இன்சேன் சீசன் ஒத்த ஆளா வந்து கொண்டு போய் நிப்பாட்டினா, டேய் இதே சாலா தான்டா போன வருஷம் இருந்தான், ஏன் அதை பண்ண முடியல? இல்ல இந்த ஆர்டிக்கல்ல அதே தான் எக்ஸாக்ட்டா, தட் இஸ் another ரீசன். அது நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் சொல்றீங்க. அது இன்னொரு ரீசனும் அது மென்ஷன் பண்ணிக்க. சாலா acknowledges the role that Slot has played in his development as a player அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீசன் வந்து போட்ட நம்பர்ஸ் வந்து வெறும் சாலானால மட்டும் இல்ல, ஸ்லாட் இஸ் a big reason for that அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் that they have for each other அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் which complicated things, ஜான்வரி நடுவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், ஹாலண்ட் சைன்ட் a 9-year contract. ஆமா. ஸோ வை இது ஏன் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா, பை தட் பாயிண்ட் சாலாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்துருச்சு லிவர்பூல். ஏன் வந்து லிவர்பூல் சைட்ல இருந்து பயந்தாங்க அந்த ஹாலண்ட் இது பார்த்துட்டு அப்படின்னாக்க, அதாவது இவன் வந்து சாலா வந்து will ask for பயங்கரமான வேஜஸ் ஹாலண்டோட கான்ட்ராக்ட். ஏன்னா அவங்க என்ன யோசிச்சாங்க, சாலா வில் திங்க் நான் வந்து லீக்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டீம்ல பேலண்டார் லெவல் சீசனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், ஹாலண்டுக்கே அவ்வளவு கொடுக்கும் போது எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க கூடாதா அப்படின்னு. ஹாலண்ட் வந்து இஸ் பிளேயிங் இன் a team that is not first in the league, ஆனாலும் he has got that much அப்படி. ஸோ அது ஒரு பயம் வந்துச்சு லிவர்பூலுக்கு. அப்பாஸுக்கும் சரி அது ஒரு தாட் வந்துருச்சு, என்னடா எப்படின்னு. அண்ட் இன்னொரு விசித்திரமான விஷயம் என்னன்னாக்க, அப்பாஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட் ஆஃபர் வர வரைக்கும் அண்ட் ஆஃப் ஈவன் லிட்டில் பிட் ஆஃப்டர் தட் என்ன பயந்தானாக்க, லிவர்பூல் வந்து இவ்வளோ பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாங்களே, இந்த வருஷம் பிரீமியர் லீக் ஜெயிச்சாங்கன்னா will they like என்ன சொல்றது, அதாவது will it make Salah leaving easier for them to tell fans இந்த 10 year முடிஞ்சிருச்சு, வின் பண்ணி கொடுத்துட்டான், லெட்ஸ் கோ இன்டு தி நெக்ஸ்ட் 10 year மாதிரி. ஆமா. சோ அப்பாஸ்க்கு அது ஒரு பயம் வேற. எங்கயாச்சும் லிவர்பூல் வந்து இந்த லீக் வின்ன எக்ஸ்கியூஸா வச்சு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்தோன்னு அந்த ஒரு
ஆஃபர் ஏதோ ஒரு ரிஜெக்ட் பண்ண போறான்னு தெரிஞ்ச ஒரு ஆஃபர் கொடுத்து we tried to keep him ஆனா வந்து he didn't want to stay அப்படின்னு சொல்லிட்டு and we have to look towards the futureங்கிற டைப்ல ஏதாச்சும் சொல்லுவானோ அப்படியே அது ஒரு பயம் இருந்துச்சு அப்பாஸ். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்ல. இப்ப வந்து 20 மினிட்ஸ் சாலிடா பேசியிருக்கோம். ஆமா லைக் நம்ம வந்து அவுட்ரேஜியஸா as fans we just react to what we see on the outside. ஆமா கரெக்டா? ஆப்வியஸ்லி நம்ம 2 பேர் வந்து இத பத்தி நிறைய இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பத்தி வந்து முன்னாடி we've sometimes reacted as normal fans but sometimes we've actually said டேய் நிறைய விஷயம் இருக்குடா இதுல, பொறுமையா இருங்க, we'll just see what happens அப்படிங்கிறது. இப்போ வந்து இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியுது எவ்வளோ விஷயம் இருக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றதுல வந்துட்டு. as you grow older ஒரு விஷயம் நிறைய ஆட் ஆன் ஆகுது. இல்ல நீ யங்கரா இருந்தீனாலும் என்னோட அடுத்த ஸ்டெப் எங்க, எனக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இந்த டீம்ல, இந்த டீம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் இந்த டீம் எங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நான் பெரிய லெவல்ல பிளேயரா ஆவனா, இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் அந்த பிளேயரும் அந்த ஏஜென்ட்டும் உட்காந்து பேசி அப்புறம் அந்த ஏஜென்ட் வந்து கிளப்பிட்ட போய் பேசி இப்போ நீங்க 20 மினிட்ஸா பேசினதுல இன்னமே நம்ம வந்துட்டு ஏஜென்ட் அவன் வாழ்க்கை பத்தி இன்னமே பார்க்கல. ஆமா அவன் வந்து பிளேயரை பத்தி மட்டும் தான் பேசியிருக்கான் இவ்வளவு நேரம். இப்ப அவனும் யோசிப்பான்ல இந்த டீல்ல இருந்து நான் எவ்வளவு எடுத்துக்கலாம், கிளப் எனக்கு எவ்வளவு கொடுப்பான், பிளேயர் எனக்கு எவ்வளவு கொடுப்பான், அவன் அவனோட ரோலையும் பார்க்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில சாலா வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி போய் ட்ரைனிங் பண்ணணும், மேட்ச் ஆடணும், திருப்பி வந்துட்டு சோசியல் மீடியால ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆமா இதுல என்னன்னாக்க இதுல இன்னொரு இது போட்டிருக்கான். ஜான்வரியில நம்ம வந்து ஒரு ஆஃபர் பண்ணிட்டோம் ஹாலண்டுக்கு, அப்பதான் 9 இயர் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க சிட்டியில. சாலா வந்து அட் தட் பாயிண்ட் வந்து திங்ஸ் அட்லீஸ்ட் சாலாவோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இட் டிடன்ட் லுக் லைக் இட் வாஸ் கோயிங் டு பி வெரி பாசிட்டிவ். ஸோ அதனால சாலா வந்து அப்போ அவன் ஃபேமிலிகிட்ட சொல்றான் ஜான்வரியில இந்த மாதிரி தெர் இஸ் அ சான்ஸ் நம்ம வந்து இங்கிலாண்டை விட்டு திரும்ப வெளில போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம், டேய் நீ லிவர்பூல்ல இத்தனை வருஷம் இருக்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணுன்னு யோசிக்கிறோம், இல்ல டீம் பார்த்து சொன்னோம்னா இதே அவன் அவ்வளோ பண்றான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணு, லைக் அந்த ஃபேமிலி ஆஸ்பெக்ட் அதெல்லாம் நம்ம வந்து டக்குன்னு தோன்றது இல்லை. அஃப்கோர்ஸ் டீப்பா உட்காந்து யோசிச்சோம்னா தோணும் நமக்கே, பட் டக்குன்னு அதை பத்தி பேசும்போது தோன்றதே இல்லை. எனக்கு இதுல என்ன நல்ல ஞாபகம் இருக்குன்னா இந்த ஹாரி கேன் ஜெர்மனி போனது, அவன் சொல்லுவான் லைக் ஃபர்ஸ்ட் 2 months வந்து 5 days a week அவன் ஃபேமிலி அவன் கிட்ஸ் எல்லாம் இங்க படிச்சுட்டு இருப்பாங்க, வீக்கெண்ட் மட்டும் வந்து அவன் விளையாடுற மேட்ச் பார்த்துட்டு மறுபடியும் இங்கிலாந்து வந்துருவாங்க அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நம்ம வந்துட்டு நம்ம ஒரு பிளேயரா வந்து நம்ம ஃபேமிலி விட்டு நம்ம பாட்டுக்கு போய் எங்கேயோ இருக்கணும், அவங்க லைஃப் வந்து வருஷம் மாறணும்னா அது எப்படி ஜீமும்பாவா இப்ப வந்து பொண்டாட்டிட்ட கிளம்பு, குழந்தைங்களுக்கு கிளம்புவா, அடுத்த வருஷம் இன்னொரு ஸ்கூலுக்கு போலான்னா கிட்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. அது என்னமோ சாதாரணமான விஷயமா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் கிட் வந்து இன்னொரு ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு அது பண்ணணும், அவங்க ரெடி ஆகணும், அந்த ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும், மறுபடியும் அடுத்த வருஷம் வேற எங்கேயோ போகணும். இட் இஸ் நாட் ஈஸி. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து as long as you are single na fine, a football player can do as he wants, but if he is a family man like Salah is, நான் ரீசெண்டா கூட பார்த்தேன் ஏதோ ஒரு மாடல், ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் மாடலோ என்னமோ ஒண்ணு சாலாக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, என்னமோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, எனக்கு என்னன்னு தெரியல. அடுத்த நாள் போய் பார்த்தா சாலாஸ் பிளாக் டியூன் வந்துருச்சான். அவன் வந்து அவன் ஸ்ட்ரீம்ல இன்ஸ்டாகிராம் மாடல் அவ இந்த இது ட்விட்ச்ல வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவா, அது ஃபுட்பால் கான்டென்ட் ஏதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஏதோ ஃபுட்பால் ரிலேட்டடா தான் ஏதோ பண்ணுவா. ஓகே ஓகே ஐ திங்க் சோ. அண்ட் யாரோ அவங்க சாட்ல வந்து சொல்லிருக்காங்க நீ மோசாலாவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பு கான்ட்ராக்ட் ஏதோ அந்த மாதிரி. அடுத்த நாள்லாம் இல்ல, அடுத்த 5 நிமிஷத்துல ஸ்ட்ரீம்லயே நடந்தது. அது போய் பார்த்தா சாலாஸ் பிளாக் மீ பஸ். சோ இப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமா ஒவ்வொரு ரெக்வஸ்டையும் மனுஷன் படிக்கிறான்னா, சோ இமேஜின் எவ்வளவு பேர் ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. ஆமா, இட்ஸ் நாட் அகைன் ஈஸி டு see who is sending, who is not sending, who we have to respond to, who we don't have to respond to. எவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு ஃபுட்பாலர் இதுல. நம்ம இங்க உட்காந்துக்கிட்ட பணத்தை தான் கொடுக்குறாங்க, சைன் பண்ண மாட்டியாடா நீ அப்படின்னு நம்ம கேட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இல்லைங்க, அதுதான் ஐ மீன் இது வந்து அஃப்கோர்ஸ் வெர்ஜிலோட கான்ட்ராக்ட் நியூஸ் வரும்போதும் இதே மாதிரி ஏதான ஆர்டிக்கல் வரும். ஸோ அப்போ அதை பற்றி பேசிக்கலாம். அண்ட் ஐ திங்க் ஃப்ரம் ஒரு வெர்ஜில் அண்ட் சாலாவோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ட்ரெண்ட்டை பற்றி பேசும்போதும் லைக் ஓகே இல்லை வேண்டாங்கிறேன் நான், இல்லை பேசுவேன் நான். லைக் ஒரு விதத்தில் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சேயிங். அதாவது லைக் நான் வந்து ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஹிம் கோயிங் டு மெட்ரிட். உன் கெரியர் நீ என்ன வேணாலும் பாத்துக்கோ, ஆனா என்னன்னா நீ பப்ளிக்ல இருக்க, சோ உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷனும் வரும், அதுக்கும் நீ ப்ரிப்பேர்டா இருக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பட் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் வித் ஹிம் கோயிங் டு மெட்ரிட் இன் தி சென்ஸ் ஆஃப் வந்து ஓகே உன் கெரியர் நீ என்ன வேணாலும் டிசைட் பண்ற போய்க்கோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அண்ட் இட் இஸ் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள், ஏன்னா ஹி இஸ் இன் அ பொசிஷன் அஸ் அ யங்கர் ஃபுட்பாலர் டு டூ தட்.
அதுதான் சொல்ல வரேன். வேற சாலா வந்து இதே ட்ரெண்ட்டுக்கு வந்து ட்ரெண்ட்டுக்கும் 32 வயசு ஃபேமிலி இருக்கு, இவ்வளவு வருஷம் லிவர்பூல்ல வந்துட்டானா அவனும் இதை பண்ணுவானாங்கிறது டவுட் தான். கண்டிப்பா. ஸோ அதுதான் இல்ல ஐ நான் சொல்ல திங்க் வரேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு தே வுட் ஹவ் வெயிட்டட் அண்ட் வெயிட்டட் ப்ராபப்ளி இப்போ மேபி ஃபெப்ரவரியிலேயே சாலா வுட் ஹவ் செட் ஓகே வி டோன்ட் நோ ப்ராப்ளி இட் வுட் ஹவ் ஹேப்பன் லுக்கிங் பை தட் ஆர்டிகல் தே ரோட் ஃபெப்ரவரி எண்டில் வந்து ஹி வுட் ஹவ் செட் ஓகே நம்ம சைன் பண்ணிடலாம் இட் I லுக்ஸ் think ஓகே by the time வேலண்டைன்ஸ் டே வரும்போது சைன் பண்ணியிருக்க மாட்டான், பட் இட் வாஸ் லுக்கிங் வெரி லைக்லி தட் he was going to sign. கோயிங் டு சைனுங்கிற மாதிரி ஐ தாட் லிவர்பூல் வாஸ் ஸ்டில் ஹோல்டிங் ஆன் டு சி இஃப் ட்ரெண்ட் வில் சைன் அடுத்த கான்ட்ராக்டும் கொடுத்துட்டு சரி இது இவ்வளவுதான் எங்களால முடியும்ப்பா இவ்வளவுதான் எங்களால வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீ முடிவு பண்ணிக்கோங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ சாலா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, வெர்ஜில் சைன் பண்ணிட்டாங்கிறதும் ஃபெப்ரிசியோ சொல்லிட்டான். ஸோ வெர்ஜில் அனௌன்ஸ்மெண்ட் வில் கம் பிரிட்டி சூன் ஆல்சோ. ஆமா Trent will get abused like anything. That's going to happen. ஆமா ஆமா We will not. நீ என்னதான் உட்காந்து பேஜா லெட்டர் எழுதி நீ வந்து உன் சோசியல் மீடியா அக்கௌண்ட் நீ போஸ்ட் பண்ணினாலும் யூ வில் கெட் பூட் லைக் எனி திங். அண்ட் லாஸ்ட் கேம் எல்லாம் நீ விளையாடாம இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது என்ன கேட்டா. தெரிலங்க. ஐ மீன் தெரில. ஐ திங்க் ஐ திங்க் லிவர்பூல் ஃபேன்ஸே வந்து தே ஆர் லைக் ஸ்பிளிட் இன் பிட்வீன் தான் நான் சொல்லுவேன். அதாவது சில பேர் வந்து நேற்று அந்த யூஎஃப்சியில் ஒரு லிவர்பூல் ஃபேன் ஒருத்தன் இருக்கான், ஒரு ஃபைட்டர் ஒருத்தன், அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு. ஏதோ பேடி த பேடியா என்னமா அவனா? ஆமா 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 அவன் தான் கரெக்ட். ஸோ அவன் வந்து சொல்லியிருப்பான் இஸ் நாட் அ ஸ்கவுசர் அப்படின்னு. லைக் என்னது லிசர்ட் அது மாதிரி. ஸோ லைக் அந்த மாதிரி இருக்கிற ஃபேன்ஸும் இருக்காங்க. சில பேர் இப்போ நானே ஒத்துக்கிறேன், என்ன மாதிரி இருக்கிற ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீ ஏன் மெட்ரிட் போகணும் அப்படின்னு, ஏன்னா இட்ஸ் அ கரியர் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ உனக்கு மெட்ரிட்ல போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருந்தா நீ பண்ணு, எனக்கு பிரச்சனை இல்லை. லைக் ஸோ அந்த ஐ திங்க் லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆர் ஸ்பிளிட் ட்ரெண்ட்டை பொறுத்து. நான் எங்க நிக்கிறேன், நான் வந்து முன்னாடியே சொன்னேன், see I have no worries with him leaving because our club didn't pay a rupee to get him. எனக்கு இதுவே வந்து ஒரு 25-30 மில்லியன் கொடுத்து அவனை வாங்கணும், இப்போ வந்துட்டு பிரைம் ஏஜ்ல அவன் ஃப்ரீயா போறான்னா நான் கடுப்பாயிருப்பேன். டே நீ எத்தனையோ பிளேயர் வந்து புது டீல் சைன் பண்ணிட்டு போற கிளப்பை வந்து பணம் கொடுத்துட்டு போக சொல்றாங்க, நீ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போ நான் சொல்லிருப்பேன். இஃப் வி காட் ஹிம் ஃபார் சம் மணி. ஆமா ஆமா we didn't. we've used இப்போ அவனுக்கு 25 26 நினைக்கிறேன். we've solidly used 8 years of his life. ஆமா அவன் என்ன made his debut எப்போ 17-18ல 18 என்னமோ we made his debut நினைக்கிறேன் 2018 or something he made his debut I think. And he's given us solid 8 years. எந்த குறையும் இல்ல. his நிறைய டைம் obviously குறை இருந்திருக்கு defensive side, but he's more than compensated for us in his attack. ஆமா and as all என்னதான் rival fans வந்து நம்மள வந்து கலாய்ச்சாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் தெரியும் they will want a Trent Alexander on their team. யாரும் இல்லைன்னா சொல்ல போறதே கிடையாது, சொல்லவும் முடியாது. ஆப்வியஸ்லி நோ ஒன் வில் சே இல்ல ட்ரெண்ட் எங்க டீமுக்கு வேணாம். அதாவது சும்மா வந்து கலாய்க்கிறதுக்கு வெளியே பேசுவாங்களே தவிர அவங்களுக்கும் தெரியும். ரைட். ஸோ எனக்கு வந்து தட்ஸ் வேர் ஐ ஸ்டே. நான் உனக்கு நாங்கள் பணம் கொடுத்து வாங்கல. எஸ் we've grown you into the player you are, but that also as an attribute to your skills. சும்மா லிவர்பூல் மட்டும் நீ வளர்த்தல, நீயும் ஹார்ட் ஒர்க் பண்ண, நீயும் வளர்ந்துகிட்ட, நீ இவ்வளோ பெரிய பிளேயரா வந்து நிக்கிற. now you want to take the next step. I am totally fine with it. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா நான் இன்னொரு சைடு சொல்றேன், எப்போ அவனோட 31 ஜூன் 1 ஜூலையிலிருந்து I will diss him now if he plays well against me, against Liverpool. நான் வந்து அதுக்காக வந்துட்டு பழைய பிளேயர் இல்ல சொல்லுங்க இல்ல திருப்பி சொல்லுங்க இல்ல நான் நீங்க சொல்றதுதான், once you are not part of the club now you are just like anyone else. அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. நான் சொல்லுவேன், நீ எங்கிட்ட வந்து 2 கோல் போட்டதுக்கு அப்புறம் சாரிடா பழைய பிளேயரா நான் வந்து உனக்கு திட்டக்கூடாது. நான் எதிராக திட்டக்கூடாது, நீ என் டீமுக்கு எதிர்த்து நீ 2 கோல் போட்டிருக்க, அவ்வளவுதான். நான் என்ன வேணாலும் உன்னை பத்தி திட்டு வேணும். நீ 8 வருஷமா இங்க இருந்தியா, மத்தவன் எல்லாரும் திட்டம் போது நான் உசுர கொடுத்து டிஃபெண்ட் பண்ணேன். இப்போ என் டீமுக்கு விளையாடுற 11 பேர் தான் நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். நீ ஆப்போசிட் டீமுக்கு போயிட்ட, நான் உனையெல்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஆப்வியஸ்லி. இல்ல அது 100%ங்க. அது வந்து இட்ஸ் எக்ஸ்பெக்டட். அதாவது யாரோ சொல்லியிருப்பாங்க, பிஃபோர் த கேம் நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்போம் as a former player, as someone who has done so much for Liverpool, for respect. After the game ரெஸ்பெக்ட் கொடுப்போம். டியூரிங் த கேம் பர்ஃபார்மன்ஸ் உனக்கு டிஃபெண்ட் பண்ண தெரிலன்னு தான் சொல்ல போறேன். ஆமா, உனக்கு தெரியாது நான் சொல்லுவேன், 2 மாசம் வரட்டும். உனக்கு ஒண்ணுமே தெரியாது நானே சொல்லுவேன், அந்த 2 மாசத்துக்குள்ள ஒழுங்கு மரியாதை சைன் அப் பண்ணு, இல்ல கிளம்புறியா. ஐ திங்க் இஸ் டன்னுங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து
அதாவது Yeah, நீங்க சொன்ன மாதிரி கிளப் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ முடியுமோ வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஐ திங்க் இந்த ஆர்டிக்கல்ல படிக்கும்போது பை ஃபெப்ரவரி எண்ட் ஐ திங்க் சாலா அண்ட் அப்பாஸ் நியூ டீல் வருது, சைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வர்ஜிலும் ஐ அஸ்யூம் அரௌண்ட் த சேம் டைம் யூ வுட் ஹவ் ஆல்சோ ஃபிகர்ட் அவுட். Virgil kept saying I am very cool, I love the club, I love the fans, எந்த பிரச்சனையும் இல்ல, பிஃபோர் த சீசன் ends you will know. Virgil பொறுத்த வரைக்கும் I had no doubt. And இன்னொரு விஷயமும் இருக்குங்க, why would a player like Virgil van Dijk leave the captaincy of Liverpool ஆமா, to go to some other club in Europe and start from scratch? Okay, not start from scratch, but still why would you? Okay, நம்ம வந்து எதுக்குமே சேலஞ்ச் பண்ணல, நம்ம சும்மா ஏதோ ஒன்று விளையாடிட்டு இருக்கோம்னா இட் மேக் சென்ஸ் டு கோ வேற எங்கேயோ, ஹாரிகேன் பண்ண மாதிரி. மேபி ஹாரிகேன் பண்ண மாதிரி. பட் அட் லிவர்பூல் when you're the Liverpool captain it makes no sense for you to leave just for money. அதெல்லாம் or unless Liverpool didn't give you a contract, அது வேற விஷயம். ஆமா ஆமா, சோ அப்படி ஒரு அதனால எனக்கு அவங்க ரெண்டு பேர்த்த பத்தி முதல்ல இருந்தே வரி இல்ல, முதல்ல இருந்தே டவுட் இல்லை. பட் அதுதான் இந்த எபிசோட் வந்து மெயினாக சாலாவோட கான்ட்ராக்ட். பட் இப்போ வெஸ்டாம் ப்ரீவியூ, இந்த வீக்கெண்ட் கேம் இருக்கு வெஸ்டாமுக்கு. வெஸ்டாம் ப்ரீவியூ வருவோம். 2-2 ட்ரா அவங்களோட லாஸ்ட் ரிசல்ட்டு இவங்களோட போன்மத்தோட. ஸோ நம்ம அடுத்த கேம் வந்து வெஸ்டாம் கூட எப்போ, சண்டே மத்தியானம் 2 மணிக்கு இங்கே லோக்கல் டைமு, இந்தியாவில் 6:30 மணி கிக் ஆஃப். அவங்க 4-2-3-1 ஆடுறாங்க லாஸ்ட் கேம் வச்சு பார்க்கும்போது. என்ன அவங்க வந்து என்ன பொசிஷனில் இருக்காங்க, 16th இருக்காங்க, 15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். ஆனால் அவங்களுக்கும் 18th. ஸோ பேசிக்லி சேஃப் ஃப்ரம் ரெலிகேஷன், அவ்வளோதான். அதெல்லாம் பயம் இல்லைங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். வந்துட்டு இனிமேல் ரெலிகேஷன் பயம்லாம் சான்ஸே கிடையாது அவங்களுக்கு வந்து. இல்ல நடுவுல மேனேஜர் எல்லாம் சாக் பண்ணாங்கல்ல. ஆமா, லாபட்டிக்கு சாக் பண்ணிட்டு இவனை கொண்டாந்தாங்க, கிரகம் பாட்டர். நான் வேற வந்து தெரியாம இன்னொரு இடத்துல போயிட்டு வெஸ்ட் ஹாம் வில் ஃபினிஷ் டாப் 8 அப்படின்ட்டேன். இப்பதான் தெரியுது வந்து இந்த டாப் 8 வந்து பாட்டம் 8ல முடிக்காம முடித்து பாட்டம்ல வந்து டாப்ல இருந்து பாட்டம்ல முடிக்காம தான் தெரியும். அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து போயிடுச்சு வெஸ்ட் ஹாமோட நிலைமை. என்னன்னா ஒரு 2 கேம் நல்லா தானுங்க ஆடுறானுங்க, ஆனா அடுத்த கேம் சம்பந்தம் இல்லாம போய் கேவலமா ஆடுறானுங்க. இல்லைங்க, அது வந்து நடு சீசன்ல கோச் வந்து நல்லா பண்றது, இந்த டேவிட் மாய்ஸ் எவர்டன்ல பண்ண மாதிரி எல்லா கோச்சும் பண்ண மாட்டாங்க. லைக் இட்ஸ், அதாவது நடு சீசன்ல ஒரு கோச் வந்து பண்ணும்போது இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு டிஃபிகல்ட் இது. ஆனா அவங்க டீம் வந்து வெஸ்ட் ஹாம் பத்தி நீங்க எப்போதுமே பாத்திருக்கீங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டேவிட் மாய்ஸ் மாதிரி அந்த சிட் பேக் அண்ட் கவுண்டர் டீமா இருப்பாங்க. அப்புறம் வந்து அதை வச்சு நல்ல 8th 6th முடிப்பாங்க, கான்ஃபரன்ஸ் லீக ஜெயிப்பாங்க. அப்புறம் வந்து இல்ல வி ஷுட் பி மோர் ப்ரோக்ரெசிவ்னு சொல்லிட்டு வந்து ஒரு 4 பிளேயரை வாங்குவானுங்க. டேவிட் மாய்ஸ் ப்ரோக்ரெசிவா இல்லைன்னா அவனை சாக் பண்ணுவானுங்க, வேற உள்ள கொண்டு வருவானுங்க. அவன் ப்ரோக்ரெசிவா ஆட ட்ரை பண்ணி இந்த டீம் என்னடா அறகுறையா இருக்கு, இப்போ ஃபுல் ப்ரோக்ரெஷனும் பண்ண முடியல, ஃபுல் கவுண்டர் அட்டாக்கும் பண்ண முடியல, திரும்ப 14th வந்து முடிப்பானுங்க. ஆமா, இது ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள் மாதிரி அவங்களுக்கு. அப்புறம் திரும்ப டேவிட் மாய்ஸ் ஹையர் பண்ணுவானுங்க. ஏதான் நடந்துட்டு இருக்கு வெஸ்ட் ஹாம்ல எப்போ பார்த்தாலும். சோ இப்போ கிராம் பாட்டரும் அந்த ஒரு பொசிஷன் பேஸ்ட் மேனேஜர் தான். பிரைட்டனோட என்ன பண்ணானோ அதெல்லாம் பார்த்து ஐ மீன் நெக்ஸ்ட் சீசன் தான் ஐ திங்க் வில் பி தி ரியல் டெஸ்ட் ஃபார் வெஸ்ட் ஹாம். அவன் வந்து இந்த ஒரு டிஃபெண்டர் இருக்கான், மேக்ஸ் கில்மன், 40 மில்லியன் கொடுத்து வாங்கினானுங்க ரூல்ஸ்ல இருந்து. வந்ததுல இருந்து இந்த டீமை கொன்னுகிட்டு இருக்கான். அவ்வளவு மோசமான டிஃபெண்டிங். நான் சொல்லிட்டேன்ல, நம்ம டீம்கிட்ட வந்து மால்டினி மாதிரி பண்ணுவான் பாருங்க, ஏதோ ஒன்று அந்த மாதிரி. நான் வந்து இட் ஜஸ்ட் ஷோஸ் அட்டாக் நல்லா பண்ற கேம்ல டிஃபென்ஸ் இவனுங்க ஏதோ கோமல்தனம் பண்ணுவானுங்க, டிஃபென்ஸ் நல்லா பண்ற கேம்ல அட்டாக் போய் கோலே போட மாட்டானுங்க. இவனுங்கள்ட்ட வந்து இது நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள். இவனுங்கள்ட்ட இது எப்ப மாறும் இல்ல மாறுமானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் வந்து வெஸ்ட் ஹாம் வந்து நிப்பாட்டிக்கானுங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2-all டிரா அகைன்ஸ்ட் போர்ன்மவுத், சூப்பரா ஆனானுங்க அந்த கேம்ல. ஆமா ஆமா, 2-all டிரா. ஸ்கோர் லைன் மட்டும் சொல்ல, அந்த கேம் எடுத்து பாத்தீங்கன்னா சரியான கேம். அதுக்கு முன்னாடி கேம போய் வுல்ஸ் கூட 1-0 தோத்துருக்கானுங்க. நம்ம இதுல என்ன சொல்றோம், ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்ங்க அவங்க, ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். அண்ட் ஐ மீன் 4-2-3-1 ஆடுறானுங்க. என்ன அதான் நீங்க சொன்ன மாதிரி கில்மன் தான் வந்து ஹஸ் பின் பேட். பட் ஐ மீன் தெரியல, பார்ப்போம். ஐ மீன் சம் பிரைட் பர்ஃபார்மன்சஸ். வான் பிசாக்காவோட கரியர் திரும்ப ரெசரெக்ட் ஆயிருக்கு இங்க வெஸ்ட் ஹாம்ல. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். ஐ மீன் லூக்கஸ் பாக்கெட் எல்லாம் என்னன்னு தெரியல, நடுவுல பயங்கரமா ஆடினா திடீர்னு ஒரு சீசன்லாம். அவன் பவன் இந்த கூடூஸ் எல்லாம் சரியான ஸ்கேம். அவெல்லாம் அம்மாடி அம்மா வந்து வாங்கின போது ஈஸ் த நெக்ஸ்ட் பிக் திங்னாங்க. நானும் அப்பவே நான் ஒரு 4 மேட்ச் பார்த்தேன். நான் அப்பவே சொன்னேன், டேய் இவன் வந்து பாலையும் கொடுக்க மாட்டான், பாலை மேல வரைக்கும் கொண்டு போய் பாலை விட்டு தாண்டா வருவான்,
அந்த மாதிரி பிளேயர் தான்டா இவனையெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்கடா, ஒண்ணுமே நடக்காதடா அப்படின்னு. குடுஸ் ரொம்ப மோசம். இந்த டொடிபோ வாங்கினானுங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா பார்சலோனா லில் இருக்குல்ல. லில் இருந்து லில் வந்து பார்சலோனா வாங்கினானுங்க. அவன் ஏதோ ஓகே, அவனும் 2-3 கேம் இன்ஜோர்லாம் ஆயிருக்கான்னு நினைக்கிறான், ஆடுறான். என்னன்னா நமக்கு வந்து இதெல்லாம் மஸ்ட் வின் கேம். இதுல மஸ்ட் வின் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. வந்து டாக்டிக்ஸ் பேசுறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. மஸ்ட் வின் கேம். நீ கம்ஃபர்டபுளா ஒரு கோல்ல 2 கோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ கேமை வந்து சி அவுட் பண்ணலாம். நீ எப்பவுமே இந்த புல்லா மாதிரி தப்பு பண்ணுவோம், கேவலமா தான் ஆடுவோம்னா உனக்கு டைட்டிலே வேண்டாம் என்னை கேட்டா. கரெக்ட். பட் வேற எதுவும் இல்லைங்க. ஐ மீன் வெஸ்ட் ஹாம் பத்தி ஒன்றும் பெரிய இது இல்லை. நம்ம சைட்ல இருந்து வந்து நீங்க சொன்ன மாதிரி அட் திஸ் பாயிண்ட் இந்த சீசன் வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன ஆட போறோம், எப்படி ஆட போறோம், என்ன இதுன்னு. லைன் அப்பும் பெரிய சேஞ்சஸ்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு கேமு. இனிமே வாரம் தானே கேம். ஐ திங்க் மேபி 1 or 2 மிட் வீக் கேம்ஸ் இருக்கும் மேபி. பட் அதுவே டவுட் தான். அதுதான், வேற எதுவும் இல்லை. ஐ மீன் வெஸ்ட் ஹாம் ப்ரீவியூ வி ஷுட் வின். நீங்க சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுங்க. 4-0 வெஸ்ட் ஹாமுக்கு. அப்புறம் என்ன கடியே இப்படி என்ன சொன்னாலும் வந்து இங்க நம்ம லைவ் வாட்சலாங் பண்ணோம். பண்ணும்போது நீங்க வாட்சலாங் பண்றனாலதான் நம்ம துவக்கிறோம். சரி நாங்க 2 பேரும் பண்ணல. அந்த கமெண்ட்ட பார்த்தேன். அப்புறம் இப்ப வந்துட்டு என்ன ப்ரோ லைவ் வாட்சலாகே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது எனக்கு புரியல. ஒன்னா அந்த பக்கமா பேசணும், இல்ல இந்த பக்கமா பேசணும். உங்களுக்கு 2மே வேணும்னா எப்படி நடக்கு? அதனால இந்த கேம் நம்ம தோக்குறோம். வெஸ்ட் ஹாம் தான் ஜெயிக்க போறாங்க பாருங்க. இல்ல நான் வந்து பாசிட்டிவா சொல்ல போறேன். 2-0 வின், கம்ஃபர்டபிள் வின். 2-0 கம்ஃபர்டபிள் பாக்குறேன் நான். வெஸ்ட் ஹாம் ஏதோ போன கேம் நான் சொன்னேன்ல, மெக்காலிஸ்டர் இன்ஜரியில இருந்து வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு கொடுப்பான்னு. கோலை பாத்தீங்கல்ல, சரியான கோலுங்க. அம்மாடி, நானும் அந்த கோல் போட்டப்போ சேதறிட்டேன். ரைட்ரா, இன்னைக்கு 4 கோல் பாருன்னு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம 3 விடுவோம் நினைச்சு பாக்கல. இல்ல அதுக்கப்புறம் 4 கோல் இருந்துச்சு. என்ன எல்லாம் நமக்கு இல்ல, அவ்வளவுதான். அது சரி, அவ்வளவுதான். அந்த எலியட்டு போஸ்டெல்லாம் அடிச்சா அந்த பிக்காலி கொஞ்சம் கீழே அடிச்சதாதான் உள்ள போயிருக்கு. அதுவும் இல்ல, தப்பு சொல்ல முடியாதுங்க. நல்ல எஃபர்ட் அதெல்லாம். பட் அதான் வெஸ்ட் ஹாம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன நிலைமையில இருக்குப்பா? 1000 ஏற மாட்டேங்குது. ஆமா, நான் சோல இல்ல, அதனாலதான். அதான் தெரியுது பார்த்தாலே தெரியுது. நான் ஒண்ணுமே நான் சொல்றது இல்ல. 1868 சாரி, அதுதான் சப்ஸ்கிரைபர் நிலைமை. சீசன் டார்கெட் 2000. இன்னும் என்ன 7 கேம் இருக்கு. 130 மேக்ஸ் போடுங்கப்பா. கேமுக்கு 20 சப்ஸ்கிரைபர் வரணும், அவ்வளவுதான். கேமுக்கு 20 வந்தா நம்ம 2000 அடிச்சிடலாம் ஈஸியா. அதுதான் நம்ம டார்கெட். அப்புறம் லாஸ்ட் வீடியோ வந்து சூப்பர் ப்ரூ அந்த பிரெடிக்ஷன் லீக் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, இந்த வாரம் நான் தான் டாப், அப்ப மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுவோம். The best most interesting comment okay from last video அந்த மாதிரி சொல்லுங்க. இருங்க பாப்போம். இல்ல நான் வந்து எல்லா சூப்பர் ப்ரூ பத்தி நான் சொல்லலாம்னு இருந்தேன் இந்த வாரம். பட் சாலா வந்து டீல் சைன் பண்ணதால் அது பெரிய நியூஸா போயிடுச்சு. சூப்பர் ப்ரூ அடுத்த வாரத்துக்கு போஸ்ட்போன் பண்றோம். பட் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு இப்ப நம்ம லீக்ல எப்படி வந்து நம்ம 11 பாயிண்ட் கிளியரா இருக்கோமோ, அங்க சூப்பர் ப்ரூல யாரோ ஒருத்தர் வந்து 14 பாயிண்ட் கிளியரா இருக்காரு. அப்படியா? ஆமா. சோ அது அடுத்த வாரம் அவர் இன்னும் கிளியரா இருக்காரா இல்லையான்னு பாப்போம். ஒருத்தர் வந்து இன்னமே போட்டிருக்காரு, நெக்ஸ்ட் இஸ் ஆர்சனல் 7 fixtures is very easy. I don't think the title is our center. அங்கேயே முடிச்சிட்டார் நம்மள. ஆனா லிவர்பூல் ஃபேன் தான் அவரு, மரண பயத்துல இருக்காரு உள்ள. தெரியுது. அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் லிவர்பூல் ஃபேன் தான் போடுவாங்க. ஆர்சனல் ஃபேனை கேட்டா டே ஏன்டா ஓவரா பேசுறேன்னு கேட்பாங்க. போட்டாரு ஆர்சனல் ஃபேன் போட்டிருக்கார். You guys very well know that Arsenal will lose points when you also lose. So don't get frustrated by overacting as if you will bottle it up. Just accept the league is won. நான் சிம்பிளா கமெண்ட் பண்ணேன். ஓகே, இப்பவே பிரீமியர் லீக் கொண்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு சீசன் இங்க முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டு போயிடுறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, வாங்கிட்டு போறது இல்ல. அது எங்க டீமை பத்தி எங்களுக்கு தான் சார் தெரியும். எப்பப்ப எப்படி ரகரகமா ஆடுவானுங்க, எத்தனை பாயிண்ட வரிசையா விடுவானுங்க, எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் வந்து இதுவே தேவையில்லை. ஒருத்தர் இதுதான் பெஸ்ட் கமெண்ட். லாயல்டி வர்சஸ் ஆம்பிஷன் உடைய கொஸ்டின் எப்பவுமே வருது. என்னன்னா, பிளேயர் வந்து லாயலா ஒரு கிளப்புக்கு இருந்துட்டான், போதும் எனக்கு வந்து இது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டான்னா, டேய் உனக்கு ஆம்பிஷன் இல்லையான்னு நம்ம கேக்குறோம். நீ இன்னும் பெரிய கிளப்புக்கு போய் உனக்கு விளையாடுற அளவுக்கு உனக்கு ஆம்பிஷன் இல்லையா அப்படின்னு கேக்குறோம். சரி, அவன் ஆம்பிஷன் காமிச்சிட்டு அவன் போறான், இப்ப ரியல் மேட்ரிடுக்கு ஒரு பிளேயர் போறான் அப்படின்னா, டேய் உனக்கு லாயல்டி இல்லையாடா,
இங்க இருக்கிற ஆட மாட்டியாடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை வந்து இந்த ட்ரெண்ட் மாதிரி யாரையும் வந்து கேட்கறோம். இஃப் அ மேனேஜர் டோன்ட் ஹேவ் ட்ரஸ்ட் ஆன் இஸ் பிளேயர்ஸ் அண்ட் இஸ் நாட் வில்லிங் டு கிவ் மோர் பிளேயிங் டைம், பிளேயர்னால என்ன பண்ண முடியும்? இப்ப லாயல்ட்டிலையும் மாட்டக்கூடாது, ஆம்பிஷன்லையும் நம்ம வந்து இதுவும் பண்ணணும். ஆனா மேனேஜர் நம்மள வந்து அப்ரிசியேட் பண்ண மாட்டேங்கிறாருங்க சிச்சுவேஷன் வந்துட்டா நம்ம என்ன சொல்றது? ஸோ இதில் நிறைய இருக்கு. அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி லாயல்ட்டி, அதாவது வந்து இப்போ ஹாரி கேன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து, நல்ல எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்லுறேன்னா, ஹி ஷோட் லாயல்ட்டி டு டாட்னம். அவ்வளோ வருஷத்துக்கு ஹி செட் ஓகே டாட்னம் வந்து டாப் 6 கிளப், வருஷம் வில் ட்ரை அண்ட் கெட் டு சாம்பியன்ஸ் லீக், ஏதாச்சும் ட்ரோஃபி ஜெயிப்போன்னு ஹி ஷோட். 30 வயசு வரைக்கும் ஹி வாஸ் தேர். தென் ஹி செட் ஓகே இன்னும் மேபி எனக்கு ஆஸ் அ ஸ்ட்ரைக்கர் எனக்கு ப்ரைம் வந்து மேபி 2-3 இயர்ஸ் தான் இருக்கு, ஐ ஹாவ் டு வின் அ ட்ரோஃபி அப்படின்னு சொல்லிட்டு தான் இவெண்ட் டு பயர்ன் மியூனிக். ஃபேன்ஸ் வந்து ஐ திங்க் தே ரெகக்னைஸ், இப்போ தே ரெகக்னைஸ் தட் யூ ஹவ் ஷோன் லாயல்ட்டி அண்ட் த கிளப் ஹஸ் நாட் டன் இனஃப் ஃபார் யூ அப்படின்னு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தா இப்போ நீங்க எந்த டாட்னம் ஃபேனை பத்தி வேணாலும் யாரை வேணாலும் கேளுங்க, நோபடி வில் சே அ பேட் திங் அபவுட் ஹாரி கேன் பயர்ன் மியூனிக் போனதுனால. ஸோ அண்ட் எவ்ரிபடி நான் டாட்னம் விட்டு போகும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்க, கோ டு பயர்ன், கோ வின் சம் ட்ரோஃபீஸ், யூ டிசர்வ் இட் எல்லாருமே சொன்னாங்க. நாட் ஜஸ்ட் டாட்னம் ஃபேன்ஸ், பிரீமியர் லீக் ஃபேன்ஸ் அதை சொன்னாங்க. ஸோ வி ரெகக்னைஸ் லாயல்ட்டி. நீங்க சொல்றது என்னன்னாக்க மேனேஜர் வந்து அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம எப்போ லாயல்ட்டி கொஸ்டின் பண்ணிருக்கோம்? லைக் அந்த கொஸ்டினே வராது உங்களுக்கு, ஏன்னா மேனேஜர் அப்ரிஷியேட் பண்ணலன்னா இஸ் நாட் புட்டிங் யூ இந்த ஸ்டார்டிங் லெவன். இப்போ ஹார்வி எலியட் வந்து நாளைக்கு வந்து நான் இந்த கிளப்பை விட்டுட்டு நான் வந்து செல்சிக்கு போறேன் அப்படின்னு சொன்னாக்க நன் ஆஃப் அஸ் வில் பி லைக் ஓகே நீ ஏன்டா இவ்வளவு ட்ரெண்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு அவுட்ரேஜ் இருக்காது ஹார்வி எலியட். செல்சி வந்து அவன் சப்போஸ் மரஸ்கா வந்து சொல்றான் இங்க வந்தா நீ வந்து கோல் பால்மர் கூட நீ ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்ப. I think that was the case with Origi Lang. He was happy to come on as a substitute. ஆனா அவன் போகும்போது டேய் சூப்பர்ரா வேற எங்கேயாச்சும் போய் பெர்ஃபார்ம் பண்றான் நம்மள அனுப்பிச்சு வச்சோம்ல. ஆமா. ஸோ அதுதான் இப்போ ஹார்வி எலியட்டுமே செல்சிக்கே போறானே வச்சுக்கோங்க, ரைவல் கிளப் தான் இல்லைன்னு சொல்லல. பட் இஃப் ஹி சேஸ் மரஸ்கா வந்து சொல்றான் நீ வந்து இங்க வந்தனா கோல் பால்மர் கூட நீ வந்து ஒரு விங்கில ஆடுவ, ரெகுலரா ஆடுவ, 38 பிரீமியர் லீக் நீ 30 கேம் ஸ்டார்ட் பண்ணுடா அப்படின்னு சொன்னாங்க. ஹார்வி எலியட்டை நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா இங்க இருந்தா அவன் ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் அஸ் ஃபேன்ஸ் நமக்கு வந்து வி அண்டர்ஸ்டாண்ட் ஏன் வந்து ட்ரெண்ட் மேல இவ்வளோ கோவம்னா, நீ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் பேக்கா இருந்திருக்க, நீ வந்து சரி லிவர்பூல் வந்து இது 2010 லிவர்பூலா, அதாவது 5வது 6வது வரத்துக்கே முக்கிய 5வது 6வது வருவோம், அப்போ அந்த லிவர்பூலா இல்ல, இது வந்து யூ ஆர் கம்பீட்டிங் வருஷம் ஃபார் பிரீமியர் லீக்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் லீக்ஸ், இந்த வருஷம் லீகை ஜெயிக்க வேற போற. ஸோ இந்த மாதிரி கிளப்பை விட்டுட்டு நீ எந்தக்கு ரியல் மேட்ரிட் போறேங்கிறது தான் அந்த அவுட்ரேஜ். ஐ எம் நாட் சேயிங் எனக்கு அந்த அவுட்ரேஜ் இருக்குன்னு நான் சொல்லல, ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உன் கரியர் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அந்த ஃப்ரீடம் உனக்கு இருக்கு. பட் as அதர் ஃபேன்ஸ் வந்து எனக்கு அது புரியுது. ஏன் அப்படின்னா, அதாவது ரியல் மேட்ரிட்ல உனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இங்க நீங்க உனக்கு கிடைக்காது, லோக்கல் பாயா இருக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த அவுட்ரேஜும் எனக்கு புரியுது. ஸோ அதுதான் ஐ திங்க் அஸ் ஃபேன்ஸ் வந்து நமக்கு தெரியும் அந்த லாயல்ட்டி ஆம்பிஷன் கொஸ்டின் வரும்போது we know ஏன் வந்து ஜெரார்டுக்கு அவ்வளோ இது இருந்தது செல்சி பேச்சு வந்த போது, டேய் இங்க நம்மளும் ஒரு பெரிய கிளப் தானடா, நீ நம்மளும் வந்து we are competing for trophies, இப்பதான் சாம்பியன்ஸ் லீக் வேற ஜெயிச்சிருக்க 2005ல, நீ என்னத்துக்கு செல்சிக்கு போற அப்படின்னு. ஸோ அந்த இதுதான் லைக், அதாவது இந்த லாயல்ட்டி ஆம்பிஷன் கொஸ்டின் எப்போ வரும்னா when you leave one club for a similar club. கரெக்ட். இப்போ ஒருத்தன் வந்து இப்போ வார்ட் ப்ரௌஸ் இருக்கா, சவுத் ஆம்டன்ல அவ்வளோ வருஷம் இருந்தான், ரெலிகேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவன் சவுத் ஆம்டன் விட்டே வெளில போனான். கரெக்ட். யாருமே வந்து சவுத் ஆம்டன்ல அப்போ கொஸ்டின் பண்ணல அவனை ஏன்டா விட்டு போற லாயல்ட்டி அது, ஏன்னா அவனுக்கு தெரியும் சவுத் ஆம்டன் ரெலிகேட் ஆயிடுத்து, இஸ் டூ குட் டு பி அ சாம்பியன்ஷிப் பிளேயர். ஸோ அதனால he went to வெஸ்ட் ஹாம் அங்கேருந்து, which is fair enough. அதான் அதாவது ஒரே லெவல்ல இருக்கிற கிளப் தான் வந்து யூ கேனாட் கோ ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் ஒரே லெவல்ல இருந்துன்னா. பட் இப்போ லெவல் 3ல இருக்கிற கிளப்ல இருந்து நீ லெவல் 1ல இருக்கிற கிளப்புக்கு போனேன்னா யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. கரெக்ட். அதுதான் அந்த லாயல்ட்டி ஆம்பிஷன் கொஸ்டின், அதுதான் என்னோட டேக். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஐ திங்க் இட்ஸ் தி சேம் திங். ஐ மீன் ஐ இட்ஸ் ஆல்வேஸ் a back and forth thing. நீ லாயலா நீ ஆம்பிஷனான்னு பார்க்கும்போது ஐட் சே ஃபார் அ பிளேயர் if he wants to be remembered in 20 years time na ambition will speak more than being loyal. That's where I stand. நீ இன்னொரு ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு கிளப்புக்கு போய் அவன் சொல்ற கரெக்டாங்க, ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு கிளப்புக்கு போனா எனக்கு கேரண்டி சக்சஸ் இருக்கு. நான் ஏதோ ஒரு ட்ரோஃபி நான் சீசன் நான் கண்டிப்பா அடிப்பேன். எனக்கு 20 வருஷம் கழிச்சு நான் ரெகசி எடுத்து பார்த்தா லிவர்பூல்ல 5 ட்ரோஃபி வச்சிருக்கேன்னா ரியல் மேட்ரிட்ல 10 ட்ரோஃபி வச்சிருக்கேன், மொத்தமா 15 ட்ரோஃபி வச்சிருக்கான்ப்பா, நீ ஒரு சரியான பிளேயரா இருந்தான்ப்பான்னு சொல்லிட்டு பிரீமியர் லீக்லயும் பேசுவாங்க, லாலிகாலையும் பேசுவாங்க. ஆமா. ஸோ 20 வருஷம் கழிச்சு பார்த்தா என்னோட லெகசி நிற்கும்.
நான் லிவர்பூல்லயே இருந்தேன்னா இப்ப நான் எத்தனை பேர் வந்து ஜெரார்ட இன்னமே யோசிச்சுட்டு இருக்கானுங்க, ஜெரார்ட வந்து ஆல் டைம் PL 11 எல்லாம் போடலாமா, ஏன்னா ஜெரார்ட PL ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. இதே தான் இன்னைக்கு நான் சொல்றேன், இதே தான் ப்ரூனோ பெர்னாண்டஸுக்கு நடக்கும். ப்ரூனோ பெர்னாண்டஸ் இஸ் an incredible இல்ல, ஐ திங்க் த பெஸ்ட் நம்பர் 10 த பிரீமியர் லீக் ஹஸ் சீன். பிரீமியர் லீக் ஓகே 2000ல இருந்து இல்ல பெஸ்ட் நம்பர் 10 சொல்ல, இந்த சீசன் he has been the best number. இந்த சீசனுங்க அவன் இங்க வந்ததுல இருந்தே he has been the best player for United. அதுல undoubtedly yes. United அது வேற, பட் நான் பெஸ்ட் நம்பர் 10லாம் கொஞ்சம் ஜாஸ்திங்க. ஏன்னா கெவின் டி ப்ரூய்னலாம் 10 ஆடி இருக்கான். இல்ல கெவின் டி ப்ரூய்னே will always be in that time. நான் இல்ல சொல்றேன், I'll also have Bruno ன்னு சொல்றேன் நான். டி ப்ரூய்னே will always be there. I think I'll have Bruno. என்னது டேவிட் சில்வாலாம் இருந்திருக்கானே சிட்டிக்கு. in terms of output நம்பர் 10 டேவிட் சில்வாவோட அவுட்புட் பாருங்க, ப்ரூனோட அவுட்புட் பாருங்க. இல்ல I'm not saying, நான் வந்து சொல்றேன், இந்த சீசன் வந்து ப்ரூனோ, இந்த சீசன் எடுத்துட்டீங்கன்னா ப்ரூனோ has been the best number 10 லீக்ல. there is no question. ஓடேகார்டோட இன்ஜரினால he gets out of the even otherwise I think ப்ரூனோ இல்லனா the United team is nowhere. there's nowhereங்க. 2018ல வந்தா நினைக்கிறேன். என்ன டிஸ்கஷன் எதுக்கு ஆரம்பிச்சுனா let's not go into the all time thing. This thing is with Bruno, I think he's already 30. மேபி இன்னும் 2 years 3 years தான் அவனோட ஹை லெவல்ல ஆட முடியும். அதிகபட்சம் யோசிச்சு பார்த்தோம்னா 32 33 2-3 இயர்ஸ்ல யுனைடெட் ரியலிஸ்டிக்லி டைட்டில் ஜெயிப்பாங்களான்னு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா நோ இல்ல. சோ அப்படி பார்த்தா இவ்வளவு சூப்பரா விளையாடியும் he might go into that ஜெரார்ட் era தான். ஆமாமா. என்னடா இவ்வளவு நல்லா விளையாடி டீமை வந்து தனியாளா ஜெரார்ட் பண்ண மாதிரியே நானும் தனியாளா அந்த டீமை தூக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லாம முடிக்கிறதுக்கான ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டி இருக்கேங்கிற யோசனை வரதானே செய்யும். 100% அது டெஃபினட்டா. So that's where I stand between loyalty and ambition. முடிச்சுக்கலாங்க. பாக்குறவங்க எல்லாம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆமாமா. இல்ல பட் இது வந்து சாலாவோட எபிசோட்ஸ், அதனால எவ்வளவு நேரம் இருந்தாலும் பாப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மேல. பட் எங்க சேனல் எல்லாத்தையும் பேசிடுறது கடைசியில வந்து அவங்களுக்கு மொய் வைக்கிற மாதிரி விஷயத்தை வச்சிட வேண்டியது. எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க மேல அப்படின்னு சொல்லி. இல்ல எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. பட் அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம சேனல் மேல நம்பிக்கை இருந்தா அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டுத்துலயும் ஒரே ஹேண்டில் தான், கீழே @ கருத்து. நீங்க ஒரு நிமிஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களா இல்ல யோசிச்சா மிஸ்டர் சேஷாத்ரி தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் குழப்பாம பேசியிருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை கரெக்டா ஃப்ரேம் பண்ணதே மிஸ்டர் சேஷாத்ரிக்கு அதிசயம் தான். இது அதுக்காகவாச்சு சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே. ஆமா அவர் சொல்றது கரெக்ட். நான் வந்து நான் என்ன பண்ண போறேன் இந்த சம்மர்ல அடுத்த சம்மர்ல நான் இந்த நியூஸ் ரீடர்லாம் படிப்பாங்கல்ல தமிழ். ஆமா, பியூரா சுத்தமான தமிழ் அதை கத்துட்டு வந்து ஒரு நாள் நான் பாட்காஸ்ட் உட்கார்ந்து பண்ண போறேன். பாக்குறேன். சரி ஓகே, ஓபன் சேலஞ்சா. நெக்ஸ்ட் சீசன் நீங்க இந்த சம்மரை ஃபுல்லா எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் சீசன் ஒரு எபிசோடு மட்டும் தூய தமிழ்ல மட்டும் தான் பேச வேண்டும். ஓகே, இந்த மாதிரி பேசணும். அந்த மாதிரிலாம் இப்ப என்னால முடியாதுங்க. நீங்க அதான் நெக்ஸ்ட் சீசன் ஒரு எபிசோடு எப்போ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. பட் அதுதாங்க, வேற எதுவும் இல்ல. அதான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன் 2-0 வின் அகைன்ஸ்ட் வெஸ்ட் ஹாம். டார்வின் நூனியஸ் 2 கோல். அவன் கோல் போடுற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். காத்து முடியல வாயில.